Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துட்டு 1 கப் நான் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாவு எடுத்துக்கிறங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி கரண்டி ஏதாவது வச்சு பிசைங்க. கைட்டை பிசைஞ்சிங்கன்னா சுடும். ஆறுனதுக்கப்புறம் கைட்டை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா இந்த பதம் வரணும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் மாவை சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டிக்கிடுவோம். பெருசாக போட்டோன்னா நம்மளுக்கு வேகாது, சின்னதாக போட்டோன்னா நம்மளுக்கு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கிடுங்க. ஒன்று கொஞ்சம் நீல ஷேப்பில் கொஞ்சம் உருட்டிக்கிடுவோம். நான் ரவுண்ட் ஷேஃபும் கொஞ்சம் நீல ஷேஃபும் உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நீல ஷேஃப் நல்லா சேஃபாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லுமே நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் மாவு எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இதையும் அப்படியே ஒரு சைடு வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை அப்படியே போட்டுருவோம். நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பிசைஞ்சோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்லா அந்த பால் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்படி மாவு கரைச்சி ஊற்றுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இப்போ வேணுங்கிற அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பால்ஸ் எதுவுமே அது ஒட்டலை பாருங்கள். அந்த கொழுக்கட்டை எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டலை. இப்போ கொஞ்சமாக நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கூட கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, அடி பிடிக்காமல். இப்போ லாஸ்ட்டு எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட்டு தேங்காய் பூ நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பால்ஸ் எதுவுமே ஒட்டாமல் எவ்வளவு சூப்பராக தனித்தனியாக இருக்குன்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவே செஞ்சிடலாம், டைம் ஆகாது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.